உறவும் உள்ளமும் சிறுகதை. ஆசிரியர் சுகி அவர்கள். பெண் பார்க்க வந்தவர்கள் திருப்தியுடன் வாசலுக்கு வந்து கொண்டிருந்தார்கள். மூக்கப்பிள்ளை சந்தன தாம்பூலம், புது ஜமக்காலம், ஊதுபத்தி அத்தனையும் அனுபவித்தார். பையனும் படித்தவன். வண்டி சதங்கை ஒலி தொலைவிலே போய்கொண்டு இருந்தது. இதுகாரும் டீ போட்டு புகையோடு வெந்து கொண்டு இருந்த கந்தையா நாதாங்கியை திறந்தான். சுற்றி சுழன்ற புகை கூட்டம் குப் என்று வீட்டுக்குள் அலைமோதி சென்றது. இன்ப நினைவுகளில் திளைத்தவர் புகை வரவே, ஏண்டா கந்தையா, புகை முட்ட விடுற, இடையில ஒரு தரம் கதவை ஏன் திறந்தாயாம்? என்னப்பா என்று அதிகாரமாக கேட்டார். ஆமாம், திறந்தேன். என்னடா திமிரா பேசுற? வந்தவங்க என்ன நினைப்பாங்க? என்ன நினைச்சா எனக்கு என்ன? நீங்க கடையை போய் பார்த்து கொள்ளுங்கள். துரைவாள் எங்கே போகிறார்? நான் எங்கேயாவது போகிறேன். கந்தையாவின் குரலிலே கோபத்தை விட விரக்தி தான் அதிகமாக இருந்தது. என்னடா சொல்ற? இன்னும் 10 நிமிஷம் பார்த்துக்கோ. முடியாது, நான் விலகிக் கொள்றேன். மூக்கப்பிள்ளையின் நெஞ்சிலே வலி கண்டது. கந்தையா விலகி கொண்டால் கடை நடக்கும், ஆனால் பணம் குவியாது. அதுவும் அவன் போடுகின்ற பட்டணம் பக்கடாவுக்கு ஈடு இணை ஏது? என்னடா மிரட்டுற? வேலையை விட்டு நிற்க இதுதான் நல்ல நாளா? ஆமாம், இதுதான் நல்ல நாள் என்றான் கந்தையா. எதிர்த்துல பேசுறான். மீனாட்சி புத்துடையில் பூவும் மஞ்சளுமாக நின்று கொண்டு இருந்தாள். அவள் கண்கள் குனிந்தபடியே இருந்தன. காதில் அத்தனை வார்த்தைகளும் தெளிவாக விழுந்தன. நாளை காலையில் விலகி கொள்கிறேன். எனக்கு சேர வேண்டிய பணம் ரூபாய் 1300 கீழே வைக்க வேண்டும் என்றான் கந்தையா. கந்தையா கடுகடுப்பாக சொன்னபோது குரல் விக்கியது. கண்ணிலே நீர் துளிர்த்தது. ஏமாற்றமும் துக்கமும் முகத்தில் பிரதிபலித்தன. இவ்வாறு கந்தையா உணர்ச்சி வசப்படுவான் என்று பலகார கடை முதலாளி எதிர்பார்க்கவில்லை. ஆட்டுக்கல், தோசைக்கல், மெது பக்கோடா இவற்றை போன்ற அவனையும் ஒரு உணர்ச்சியற்ற ஜடமாகவே அவர் எண்ணி இறந்தார். தந்து விடுகிறேன். பணத்தை கொண்டு என்ன செய்ய போகிறாய்? சாக்கடையில் போடுவேன். பையன் மனதிலே வருத்தம் கிளை விட்டு ஊற்றாக வருவதை கண்டதால் கடைக்குள் வந்தார் மூக்கப்பிள்ளை. கந்தையா சோப்பு டப்பியும் கையுமாக குழாயடியிலே உட்கார்ந்தான். கொதிக்கும் உடம்புக்கு உள்ளத்துக்கு தண்ணீர் இதமாக இருந்தது. படித்து உத்தியோகம் பார்க்கும் பிள்ளைக்கு தம் பெண்ணை கொடுக்க மூக்கப்பிள்ளைக்கு ஆசை. கல்யாண செலவை ஒப்புக்கொள்கிறார். கந்தையாவின் மனம் படாத பாடுபட்டது. எத்தனையோ முறை அவரோடு வாதாடி பார்த்தான். இன்று அவனால் தாங்க முடியுமா? மாப்பிள்ளை வீட்டார் வந்து மீனாட்சியை பார்த்து திருப்தி தெரிவித்துவிட்டு போயிருக்கிறார்கள். கந்தையாவின் உடம்பு பலபலவென்று இருக்கும். சமையல் வேலை ஆட்டுக்கல்லோடும் தண்ணீர் அண்டாக்களோடும் குஸ்தி செய்த கை. கரணை கரணையாக பார்த்து எடுப்பாக இருக்கும். தலை நிறைய அடர்த்தி மயிர். தைலம் தேய்த்து வாரிக்கொண்டு இருந்தான். பளிச்சென்று குங்குமமிட்ட களை. நெற்றியிலே வெண்மை பூத்தது போல விபூதி. பன்னீர் மனம் பரப்பும் பட்டு விபூதி. துய்ய மல் சட்டை. அவன் உடம்பின் கட்டுமஸ்தான சதைப்பற்றை கடைசல் பிடித்தது போல அழகுபடுத்தின ஆடையும் அலங்காரமும். மீனாட்சி உள்கட்டிலே நின்று பார்த்தாள். அவளுக்கும் நெஞ்சு பகீர் என்றது. காப்பியாவது டீயாவது கொண்டு வரட்டுமா என்று அவனை பார்த்து கேட்டாள். புது மருமகன் வருவாரே, அவருக்கு கொடு. எனக்கு எதற்கு காப்பியும் டீயும்? நாளை இந்நேரம் பம்பாய் போகிறார் ஐயா. மீனாட்சிக்கு கண்ணீர் மல்கியது. மெதுவாக வெளியில் வந்தாள். கந்தையா பூட்ஸை தேடிக்கொண்டு இருந்தான். கையிலே சில்கு கை குட்டையில் பூசியிருந்த செண்டு வட்டமிட்டது. அத்தான், நீங்கள் கல்யாணத்துக்கு இருக்காமல் போகக்கூடாது. நல்லா இருப்பாங்க. இன்னைக்கு என் மனம் கொஞ்சம் கூட சரியே இல்லை. அந்த தட்டி பயலை ஓங்கி ஒரு அட்டி அடிக்க வேணும்னு நினச்சேன். அதற்கு என்னப்பா செய்ய? உங்கள் மாமா தான் உனக்கு மீனாட்சியை கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்களே என்றாள் மீனாட்சியை பெற்ற தாய். நான் போய் வரேன். நாளை காலை 10 மணிக்கு என்னுடைய பணம் ரூபாய் 1300 தந்துவிட வேணும். சாயங்காலம் ரயில் ஏறுகிறேன். சரி, எதுக்கும் கல்யாணத்துக்கு இருந்துவிட்டு பிறகு எங்கு வேணுமானாலும் போயேன். 3 வருஷமாக உழைச்சேன் அத்தை. மாடா உழைச்சேன். என்ன சம்பளம் அளந்து போட்டீங்க? இல்லை, அந்த
மாப்பிள்ளையாண்டான் என்னை விட எந்த வகையில் ஒசத்தி? அதை சொல்லு. பிச்சைக்கார பையன். வந்த மாப்பிள்ளைய சொல்கிறேன் அத்தை. என்னமோ 80 ரூபா சம்பளமாம் ஆஃபீஸில். இந்த 80 ரூபா ஒரே வாரத்தில் போண்டா போட்டால் வராது. வெங்காய தோசை போட்டேன்னா விழாதா? கலன்னு கல்லாவில் விழும். அத்தை பெருமூச்சு விட்டாள். அத்தை, நமக்கு ராசி பெயர்ந்தாச்சு. என் குணம் கெட்டத. இந்த ஊரில் உங்கள் கடையில் இருந்தா ஒரு நாள் இல்லாது போனால் ஒரு நாள் விபரீதமாக என்னத்தையாவது செய்து வைப்பேன். அதனால் மீனாட்சிக்குத்தான் கேடு. நான் கண்காணாத ஊருக்கு போக போகிறேன். கந்தையாவின் முரட்டுத்தனம் மீனாட்சிக்கும் தெரியும், அவள் தாயாருக்கும் தெரியும். தகப்பனிடம் சண்டை போட்டு 1000 ரூபாய் கொண்டு வந்து கடையிலே அண்டி வருடம் 3 ஆகிறது. பணத்துக்கு வட்டி உண்டு, பாசத்துக்கும் அவன் வட்டி உண்டு என்று எண்ணிவிட்டான். கந்தையாவின் பணம் வட்டி சம்பளம் என்று வங்கியிலே வைத்திருக்கிறார் மூக்கப்பிள்ளை. கந்தையாவின் மனம் கடுகடுத்தாலும் ஏதோ சில தினங்களில் மாறிப்போய்விடும் என்று எதிர்பார்த்து படித்தவனை, உத்தியோகத்தில் இருப்பவனை முடிக்க திட்டம் போட்டார். வெற்றியும் நெருங்கிவிட்டது. கந்தையாவின் விரோதத்தை முதலாளி மூக்கப்பிள்ளை பெரிதாக எண்ணவில்லை. பணத்தை கொடுத்து ஆளை தள்ளிவிடவும் திட்டமிட்டு விட்டார். கடைக்கு முன்னால் வெள்ளை மல்லும் கிரீச் கிரீச் செருப்பும் போட்டு போகும் கந்தையாவை பார்த்து சிரித்து கொண்டார். என்னங்க, சரக்கு மாஸ்டர் ஜாலியாக புறப்பட்டு போகிறார்? ஆமாம், சினிமாவுக்கு போகிறான் என்று வாடிக்கைக்காரர் பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் மூக்கப்பிள்ளை. அன்று அவர் மனம் கந்தையாவை இழக்க சித்தம் செய்துவிட்டது. பணத்தையும் கொடுக்க ஏற்பாடுகள் செய்துவிட்டார். வங்கியிலிருந்து பணத்தை காலையில் வாங்கிவர எழுதியும் முடித்தார். அன்று இரவு கந்தையா வரவில்லை. என்னங்க, கந்தையா மனசு ரொம்ப கஷ்டப்படுகிறான் என்று வீட்டு அம்மாள் சொன்னாள். சி, வாயமூடு. கஷ்டப்பட்டா என்ன? இவனுக்கு என்னுடைய பெண்ணை கொடுக்க முடியாது. நான் என்ன சொல்கிறேன், பணத்தை கொடுக்காம அவனை இங்கேயே இருக்க வழி சொல்லுங்க. இன்னும் 2 மாசத்துல ஒரு பெண்ணை பார்த்து. அது அவனுடைய இஷ்டம். பணத்தை கொடுத்து விடுகிறேன். இருந்தால் இருக்கட்டும், போனால் போகட்டும். மீனாட்சிக்கு தன் மனசை சொல்ல முடியவில்லை. அவள் கடமை. அப்பா மனம் நோகக்கூடாது. ஆனால் கல்யாணம் முடியும் வரையிலும் கந்தையா இருந்தால். மறுநாள் நோட்டு நோட்டாக பணத்தை எண்ணி வைத்தார் மூக்கப்பிள்ளை. கந்தையா பணத்தை கண்டதும் ஊக்கம் இழந்தான். இனி இங்கே இருக்க முடியாது, கூடாது. உடனே கிளம்பியாக வேண்டும். மாமா, யோசித்து பாருங்கள். என்ன யோசிக்க? உனக்கு என்னுடைய பெண்ணை தர முடியாது. என்னை விட என்ன உயர்வு அந்த 80 ரூபாய்க்காரன்? அது எனக்கு தெரியும். நான் நினைத்தால் இந்த ஊரிலேயே சம்பாதிப்பேன். மாதம் 800 ரூபாயும் சம்பாதிப்பேன். மகாராஜனா சம்பாதித்து கொண்டிரு. முதலாளி இருக்கிறாங்களா என்று கேட்டுக்கொண்டே தரகன் கந்தசாமி உள்ளே நுழைந்தான். அடடே, வாங்க தரகையா, உங்களுக்கு தாங்க யோகம் வந்திருக்குது. அரச மரத்தடி டீக்கடை இப்போ விலைக்கு வருகிறது. அதையும் வாங்கி போடுங்க என்றார் தரகன் கந்தசாமி. மூக்கப்பிள்ளை வானத்தை பார்த்தார். நெஞ்சு விம்மியது. நினைவு அலை பாய்ந்தது. அரச மரத்து கடை அவரது லட்சிய எல்லை. அதை விலைக்கு வருகின்ற சமயம் மகள் கல்யாணம் உறுதியாகும் வேளை. பணம் கைவசம் இல்லாத போது கடன் பெறுவதற்கும் அவருக்கு மனம் இல்லை. நமக்கு கொடுத்து வைக்கவில்லை, இப்பொழுது கையில் பணம் இல்லை. தரகன் சும்மா விடுவாரா? இன்னும் 1 வாரம் போகட்டும், புரட்டி கொடுங்கள் என்றார். நமக்கு இல்லை ஐயா, வேறு யாருக்காவது கையில் ஒப்படையுங்கள் என்றார். ஏன் தம்பி, நீங்கள் பம்பாயை விலைக்கு வாங்க போகிறீங்களாமே? நீயே சொல்லு. உங்கள் மாமாவுக்கு அரச மரத்து கடை போனால் யாருக்கு கிடைக்கும்? சொல்லு என் சிங்கக்குட்டி, சொல்லு என்றான் தரகன் கந்தையாவிடம். பம்பாய் போகிறதாக இருந்தேன்னா இப்போ இல்லை. தரகர் நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டார். கந்தையா தொடர்ந்து கேட்டான். அந்த கடை என்ன விலை சொல்கிறான்? 2000. இதோ இருக்கு மாமா, நீங்கள் ரொம்ப காலமாக ஆசைப்பட்ட கடை விலைக்கு வருது. என் பணத்தில் 100 போதும், பாக்கியை வைத்து கொள்ளுங்கள். ஏண்டா, இது நிஜமா என்றான் மூக்கப்பிள்ளை திடுக்கிட்டபடி. ஆமாம், பணத்தை கொடுத்துவிட்டு பதிலுக்கு மீனாட்சியை கேட்பேன் என்ற பயமும் வேண்டாம். நான் எப்படியும் வாழலாம், எங்கேயும் வேலை செய்வேன். நீங்களே பணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்.
என்னால் உங்களுக்கு இந்த சிறு உபகாரமாவது இருக்கட்டும் மாமா. கந்தையா சிறிதும் கபடமின்றி மனம் விட்டுத்தான் பேசினான். அப்படித்தான் செய்யுங்களேன் என்றாள் மீனாட்சியின் தாய். தரகனும் மூக்கப்பிள்ளையை கை பிடித்து அழைத்து போனான். தமது லட்சிய எல்லையாக இருந்த அரச மரத்தடி கடையை வாங்கிவிட கிளம்பிவிட்டார் அவர். கை மேல் பணம் இருக்கிற போது அவருக்கு என்ன பயம்? வழியிலே தரகன், என்னங்க கந்தையா மனசை பார்த்தீங்களா? இப்படி யார் இருப்பா? உறவு உறவுதான், வேலையாள் வேலையாள் தான். அவனுக்கு உலகம் வெறுத்து போச்சு. ஏனாம்? ஆதியும் அந்தமுமாக எல்லாவற்றையும் சொல்லி முடித்தார் மூக்கப்பிள்ளை. நீங்கள் பெண்ணை கொடுக்க மறுத்து உங்களுக்கு பணம் கொடுத்த மனுஷ தெய்வம் மாதிரி அல்லவா அவன்? மூன்றாம் மனுஷன் பார்த்த பார்வைக்குள் அவன் மனம் தடம் பிடித்தது. கடையை விலை பேசி அட்வான்ஸ் கொடுத்து வீட்டுக்கு வருவதற்குள் மணி இரவு 2 ஆகிவிட்டது. அவர் மனதுக்குள்ளே வேதனை குமைந்தது. மகள் மீனாட்சியை அவனுக்கே கொடுத்து விடலாம் என்ற நப்பாசை மனதுக்குள் வளையமிட்டபடியாக வந்து கொண்டே இருந்தார். கதவை தட்டினார். வெளி திண்ணையிலே வழக்கமாக படுத்து இருக்கும் கந்தையாவை காணோம். படுக்கை மட்டும் கிடந்தது. ஏன் கந்தையா எங்க? பரபரப்பாக தேடினார்கள். மீனாட்சி தன் அறைக்குள் அழுது கொண்டிருந்தாள். ஏனம்மா அலற? அவர் ஓடிவிட்டார். ஓடிவிட்டானா? இதோ கடுதாசி பாருங்க. மூக்கையா பிள்ளை வருத்தத்துடன் கடிதத்தை படிக்க ஆரம்பித்தார். அன்புள்ள மாமா, நான் ஓடி போகாவிட்டால் உங்கள் குடும்பம் கெடும். நான் முரடன். நான் உலகத்தில் எங்கே இருந்தாலும் பிழைப்புக்கு நல்ல வழியை சொல்லிக் கொடுத்தீர்கள். அதற்கு சன்மானமாகத்தான் என் பணம் 1200 கொடுத்தேன். மீனாட்சியை அன்போடு பார்த்து கொள்ளுங்கள். அவள் திருமணம் சிறப்பாக நடக்கட்டும். என் ஆசையும் அன்பும். போய் வருகிறேன். தங்கள் அன்புள்ள தொழிலாளி கந்தையா. நான் நினைத்தது எல்லாம் மண்ணாக்கி விட்டானே. மூக்கையா பிள்ளைக்கு அழுகை வந்தது. அழுகை வந்தவர் உடம்பு குலுங்க அழுதார். குழந்தை போல விக்கினார். இப்போது அழுது என்ன பையன் என்றாள் அவர் மனைவி. அவனுக்கே அரச மரக்கடையை வாங்கி மீனாட்சியை கொடுக்க வேண்டும் என்ற முடிவிலே வந்தேனானால், உங்கள் முடிவை உடப்பில் போடுங்கள். செத்த பின்பு இது என்ன சிங்கார பேச்சு? ஒரு நாளும் எதிரே நின்று பேசாத மகள் கத்துவதை கேட்டார். மீனாட்சி ஆத்திரம் தீர பேசிவிட்டாள். அம்மா மீனாட்சி, நான் செய்தது தவறு. எதற்கும் ரயில் அடியை போய் பாருங்கள் என்றாள் தாய். பார்க்கிறேன். தலை தெறிக்க ஓடினார். மீனாட்சியின் அதிர்ஷ்டம் அன்றைக்கு 2:25 மெயில் வண்டி தாமதம். மன்னிப்பு கேட்க அவ்வளவு நேரம் போதாதா? அன்பானவர்களே, சுகி அவர்கள் எழுதிய உறவும் உள்ளமும் சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.